மக்களே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன தாவேகா தொண்டர் அப்படியே கமெண்ட்ல கதறீங்களா? சும்மா சொன்னேன், நல்ல விதமா தான் பண்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டு இப்ப போயிட்டு தப்பா மெசேஜ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா தான் நம்ம பேசுறோம். என்ன நடக்குதுன்றதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப தாவேகா எதுக்கு எடுத்த உடனே தாவேகாவை பத்தி ஏன் பேசுறேன்னா, உங்களுக்கே தெரியும் பெரம்பூர்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு தெருமுனை பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. சோ இதுல ஹைவேஸ்லே நிறைய மக்கள் ஒன்று கூடி அவர் பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இத மக்களுக்கும் சரி, இல்ல யாருக்கா இருந்தாலும் சரி, அஃபெக்ட் ஆகுற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது. ஏன்னா தாவேகா மீது நிறைய குற்றம் இருக்கு. அவங்க நிறைய பேருமே இறந்துருக்காங்க. சோ அதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குன்னு நாங்க சப்போர்ட் பண்றதா அப்படின்றத நீங்க பேசாதீங்க. ஏன்னா இப்போ தாவேகா மீது ஒரு சில குற்றம், ஏன்னா இப்போ ஹைவேஸ்ல போய் அவங்க மக்கள் பின்னாடியே வராங்கன்னா அதுல யாராச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கான ஒரு குற்றம் தான். அதனாலதான் நான் சொன்னேன். சோ இப்போ அது பெரம்பூர்ல நல்ல நல்ல விதமா விஜய் அவர்கள் போயிட்டு நல்லா வந்துட்டாரு. இப்போ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் தாவேகா மீது இன்னொரு குற்றம் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத யோசிக்காதீங்க, நானே அதுவுமே சொல்றேன். இப்போ தாவேகா மீது மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா கட்சி மீதுமே ஒரு சில குற்றம் இருக்கு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிமுக. அதிமுகனா ஏடிஎம்கே. ஏடிஎம்கே யாரு? எடப்பாடி அவர்கள். எடப்பாடி காலை பிடிச்சு வந்தாரோ எதை பிடிச்சு வந்தாரோ அது உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ அது அவங்களுடைய பேச்சுவார்த்தை. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஏன்னா அது அப்புறம் நம்ம நம்மள திட்டுவீங்க. எடப்பாடி அவர்கள் தொண்டர்கள் என்னடா அவன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றான், டிவிகேக்கு சப்போர்ட் பண்றான்ட்டு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எடப்பாடி அவர்கள் வந்த வழி வேணா எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ எடப்பாடி மீது ஒரு சில குற்றம் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன குற்றம்னு பாத்தீங்கன்னா 160 வேட்பாளர் இருக்காங்கன்னா அதுல 60 பேர் மீது குற்றம் எடுத்துக்கிறது. என்ன குற்றம்? கடும் குற்ற வழக்குகள் அப்படின்னா என்னன்றதுதான் ஒரு கேள்வி. இப்போ கடும் குற்ற வழக்குகள்னா இப்போ ஒரு பெண்கள் பாதுகாப்பா வேணா இருக்கட்டும், இல்ல கொலை குற்றமாவும் இருக்கட்டும், இது போன்ற நிறைய குற்றம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் கடும் குற்றங்கள்னு சொல்றாங்க. இப்போ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 170 பேர் நம்ம சொல்றோம். அந்த 170 வேட்பாளர்கிட்ட 60 பேர் மீது குற்றம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அந்த 60 பேருமே எந்த அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்டு ஒரு வேட்பாளரா இருந்து அவங்க இந்த அளவுக்கு மாட்டியிருக்காங்கன்னா, அப்ப எவ்வளவு பெரிய தவறை செஞ்சு அவங்க அப்பவுமே அதை தெரிஞ்சுமே வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை வெற்றி. மக்கள் நல்லது பண்ணணும் அப்படின்றத அவர் பார்க்கல. எடப்பாடி அவர்கள் அப்படி பார்த்திருந்தாருன்னா அந்த 60 பேரையுமே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சீட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து நல்ல நல்ல விதமா ஆட்சி பண்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்ப 170 பேர்ல 60 பேர் அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. பாமகவை எடுத்துக்கிட்டோம்னா 18 பேர் வேட்பாளரா நிக்கிறாங்கன்னா அதுல 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. இப்ப அன்புமணியா அவர்களாவே இருக்கட்டுமே, அன்புமணி 18 பேர் தானே சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுல 6 பேர் ரிமூவ் பண்ணிட்டு மீதி 6 பேரை வேற யாரையாச்சும் கொடுத்துருக்காங்கல்ல நல்ல ஆட்சி பண்றவங்களுக்கு. இது போன்ற பண்ணிக்கிட்டே இருந்தா மக்கள் என்னைக்குதான் சேஃபா இருப்பாங்க இந்த தமிழ்நாட்டுல அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. சோ பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடியோடைய கூட்டணி தோஸ்துனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. என்ன கமெண்ட்ல திட்டுறால வச்சுக்காதீங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் சொல்லும் போது நம்ம சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு இருக்கு நம்ம சொல்றதுல? ஏன்னா 2 பேர் கூட்டணி தானே வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் சொன்னேன். அதுக்கு நீங்க அன்புமணியை சொல்லியிருக்கலாம். ஜஸ்ட் நம்ம கலாய்க்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்றத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பாஜகவுல 33 பேர் இருக்காங்கன்னா அதுல 9 பேர் பலியாடு. பலியாடுனா வதம் பண்றது தானே? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. 9 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. இந்த 9 பேருமே நல்லவங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. சோ 9 பேருமே கெட்டவங்களா அப்படின்னாலும் எனக்கு தெரியாது. எப்பா இது எதுவுமே நான் சொல்லப்பா. எல்லாமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 2026ல குற்ற வழக்குகள் பதிவிட்டிருக்காங்க. அதுதான் நான் பார்த்து படிச்சிட்டு இருக்கேன். இப்போ அது ஒரு எடப்பாடி அவர்கள் ஒரு 60, பாமகல ஒரு 6, இப்போ பாஜகல ஒரு 9, மொத்தமா போட்டோம்னா ஒரு 75 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. கொலை வழக்கும் இருந்து பெண்கள் பாதுகாப்பு இது போன்ற ஒரு சில விஷயம். சோ இந்த 75 பேர்ல ஒரு 30 மெம்பர்ஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னாலுமே அவங்க எந்த அளவுக்கு மீண்டும் தமிழ்நாட்டை நோண்டி என்ன பண்ணுவாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ பார்த்து ஓட்டு போடுங்க. எடப்பாடியா இருந்தாலும் சரி, பாமகவா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி பார்த்து ஓட்டு போடுங்க. தாவேகா மீதும் குற்றம் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுமா பண்ணுவீங்க? தாவேகா தொண்டர்கள் சில பேரு உண்மையா இல்லைன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா அது உண்மை இல்ல, பொய்யா வழக்கு எடுத்திருக்காங்க. இது யாரு எடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும்.
இத வந்து யாரும் உங்க எதிர்க்கட்சியோ, இல்ல ஆளுங்கட்சியோ யாரும் எடுக்க போறது கிடையாது. எல்லாமே தேர்தல் மூலியமா வந்தது. அததான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப தாவேகா மீது வந்து 231 வேட்பாளர் இருக்காங்கன்னா, அதுல 43 பேர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதுவுமே நான் என்ன சொல்றேன்னா, இது உண்மையா இல்லையான்றத நான் போய் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஒரு சில நியூஸ வச்சு தான் நீங்களுமே தெரிஞ்சுக்கிறீங்க. நானுமே நியூஸ வச்சு தான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால நான் என்னன்னா, இத வந்து இவங்க இப்படி சொல்றாங்க. இது வந்து இந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்போ 231 பேர்ல 43 பேர் வந்து இந்த கடும் குற்றங்களுக்கு வந்து பலியா இருக்காங்க. பலியாடுனா சும்மா கிடையாது. ஏன்னா குற்றம் செஞ்சவங்க மேல தான் வந்து வழக்க எடுத்து வைப்பாங்க. சும்மா யாருமே வந்து பேசி போடுறது கிடையாது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறது கிடையாது. நீங்களோ, நாங்களோ பேசிக்கிறது கிடையாது. சும்மா நீங்க எது வேணா பேசிட்டு போயிடலாம். நான் எது வேணா பேசிட்டு போயிறதுக்கு. ஒவ்வொன்னும் ப்ரூஃபோட தான் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல்லயே இது வெளிய வருது. இல்ல எல்லாத்துலயுமே வெளிய வருதுன்னா, எல்லாமே ப்ரூஃப் இருக்கும். சோ, அதுல வர்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 43 பேர் வந்து தாவேக்கால குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த 43 பேர் விஜய்க்கு தெரியாமையா இருக்கும்? ஏன் விஜய் வந்து அவங்கள மாற்றிட்டு, மத்த நல்ல வேட்பாளர போட்டிருக்க கூடாதா? விஜய் சொன்னது என்னன்னா, என்னுடைய ரசிகர் மன்றமும் சரி, இல்ல தொண்டர்களும் சரி, யாரு இதுவரைக்கும் மக்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் நான் வந்து சீட்டு குடுப்பேன் அப்படின்றத அவர் தான் சொல்லியிருந்தாரு. பட் இது போன்ற 43 பேர் குற்றவாளிகளுக்கு குடுத்துட்டு, விஜய் அவர்கள் எப்படி இன்னும் ஒரு பேசிக்கிட்டு ஒரு ஒரு பிரச்சனைய பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. சோ தவிக தொண்டர்கள் வந்து இத பாருங்க. எந்தெந்த வேட்பாளர் வந்து இந்த மாரி இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நம்ம தான் திருத்தணும். நீங்க வந்து எதற்காக தவிக வந்து ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறீங்களோ, அதுக்காக தான் நானுமே பேசிட்டு இருக்கேன். இப்போ தாவேக்கா வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழ்நாடு திருத்திடும். மத்த ஆட்சி வந்துச்சுன்னா திருத்தாது. அப்படின்றத நீங்க சொல்றீங்க மக்களாகிய. அதேதான் நானும் சொல்றேன். உங்கள மாரி நானும் மக்கள் தான். இப்ப என்னுடைய கருத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தாவேக்கா வந்து 43 பேர் இருக்காங்கன்னா, அந்த 43 பேர் வந்து யார் யாரு உங்களுக்கு தெரியும்ல. இவங்க வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் எந்த வேட்பாளரும் குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாம இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே இவங்கங்க இந்த இந்த குற்றம் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஏரியாவுல இருக்கவங்களுக்கு. சோ, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து நம்ம மாத்த பார்ப்போம். தாவேக்காவ நம்ம மாத்துறதுல நமக்கு யாருமே மாத்த தேவையில்ல. வேட்பாளர் அந்த 43 வேட்பாளர் நோட் பண்ணி நம்ம மாத்துவோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 75 சொல்லியிருந்தோம். அதையுமே மாத்துவோம். யார் யார் எந்தெந்த வேட்பாளர்ன்றத கமெண்ட் பண்ணுங்க.